எல்லாருக்குமே மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வாரம் யார் வெளியில போவாங்க? ஏன்னா அன்அஃபிஷியல்ல சாச்சனா தான் லீஸ்டா இருக்காங்க. நிறைய விஷயங்கள் வெளியில வந்துகிட்டு இருக்கு. டபுள் எவிக்ஷன் சொல்றாங்க, இல்ல சிங்கிள் எவிக்ஷன் சில பேர் சொல்றாங்க. சாச்சனாக்கு பதிலாக வேற ஆள் போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி நிறைய நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. பட் நம்ம நியாயமா பார்க்கணும் அப்படின்னா இந்த வாரம் எலிமினேட் ஆக வேண்டியது சாச்சனா தான். முழுக்க முழுக்க சாச்சனா தான். ஆனா சாச்சனாவை விட்டு விட்டு இன்னொருத்தரை எலிமினேட் பண்றாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. எப்பயுமே சாச்சனா டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல சிலருடைய தலையீடுகள் இருக்கு. அந்த சிலர் வேற யாரும் இல்ல, விஜய் சேதுபதி தான் அப்படின்றதையும் சொல்றாங்க. சாச்சனாவை பொறுத்த வரைக்கும் அவங்கள வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து எவ்வளவு கண்டென்ட்டை கறக்கணுமோ அவ்வளவு கண்டென்ட்டை கறந்து அதுக்கப்புறமா வெளியில் அனுப்பணும். இவங்க பிக் பாஸ் உடைய ஏமே அவங்கள ஃபேமிலி ரவுண்ட் வரைக்கும் உள்ள வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா ஒரு முறையும் நாமினேஷன்ஸ்க்கு வர சாச்சனாவை ஏன் காப்பாற்றணும்? என்ன ரீசன் இருக்கு? ஏன் சாச்சனா விட்டுட்டு மற்றவங்களை ஏன் எலிமினேட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அதுக்கு ஆன்சர் ஃபேமிலி ரவுண்ட் வரைக்கும் சாச்சனாவை வச்சுக்கணும். போன சீசன் எப்படி மாயாவை வச்சிருந்தாங்களோ, எப்படி பூர்ணிமா வச்சிருந்தாங்களோ, எப்படி நிக்சனை வச்சிருந்தாங்களோ, அதே மாதிரி இந்த சீசன்ல சாச்சனாவை வச்சுக்கணும் அப்படின்றத விரும்புறாங்க. சாச்சனாவை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே அந்த பொண்ணு மரியாதை கொடுக்கறது கிடையாது. தன்னுடைய கம்ஃபர்ட்டுக்காக என்ன வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணா தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை இந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறது மக்களுக்கு பிடிக்கல, மக்களுக்கு சுத்தமா பிடிக்கல. ஒவ்வொரு வாரமும் இதே ஒரு பஞ்சாயத்தா போய்கிட்டு இருக்கு. விஜய் சேதுபதி சாச்சனாவுக்கு ரொம்ப சொம்படிக்கிறாரு. ஒரு படத்துல ஒன்னா சேர்ந்து நடிச்சதுக்காக இப்படியா? இந்த பொண்ணு என்னன்னா அப்பான்னு சொல்றதும், அந்த பயிர் இந்த பொண்ணு என்னன்னா அப்பா அப்பான்னு சொல்லி அவரை கூப்பிடுறதும், 5 ஸ்டார் வேணும்னு கேட்ட உடனே இவரு 5 ஸ்டார் அனுப்புறது என்ன, பிரியாணி அனுப்புறது என்ன, நான் வீகன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போன வாரம் பிரியாணி அனுப்பிச்சாங்களா, போன வாரமா அதுக்கு முந்தின வாரமான்னு தெரியல, ஃபுல்லாக சாப்பிடுது. சிக்கன் மட்டன் என்னெல்லாம் வந்திருக்கோ சாப்பிடுது. இது வெளியில தெரியக்கூடாது. என்ன இது அதான் 21 வயசு பொண்ணுக்கு இந்த மெச்சூரிட்டி கூட இருக்காதா அப்படின்றதான் கேள்வி. வெளியில தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரோட வாட்டர் பாட்டில் வாங்கி அப்படியே மறைச்சு வச்சு சாப்பிட்றாங்களாமா. கேமராமேன் அதை ஜூம் பண்ணி காட்டுறாரு. இதுதான் தற்குறித்தனத்துடைய உச்சம். நீங்க நான் போன வாட்டியே சொல்லியிருப்பேன், பால்வாடி ஸ்கூலுக்கு போக வேண்டிய பொண்ணை கூப்பிட்டு நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறீங்களே. போன வாரம் சின்னதா ஒரு விஷயம் அவர் கேட்டதுக்கே எனக்கு அம்மா வேணும் அண்ணா வேணும்னு சொல்லிட்டு முத்துக்குமரனை கட்டி பிடிச்சி இந்த பொண்ணை அழுகுது. இந்த பொண்ணை எல்லாருமே குழந்தையா பார்க்கணும். வீட்டுக்குள்ள அந்த பொண்ணுடைய எண்ணம் என்னன்னா, எல்லாரும் என்ன குழந்தையா பார்க்கணும், தனக்காக எல்லாரும் விட்டு கொடுக்கணும், தன்னை எல்லா இடத்திலும் தனக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு நினைக்குது. இந்த வாரத்துல இந்த பொண்ணுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் கொடுக்கும் போது அந்த பொண்ணுக்கு அவ்வளவு ஆனந்தம். ஜெஃப்ரி பெஸ்ட் பர்ஃபார்மரா தேர்வு செய்யப்பட்டிருக்காரு, சாச்சனாவும் பெஸ்ட் பர்ஃபார்மரா தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. உடனே அந்த பொண்ணுக்கு அழுகே வந்துருச்சு, எல்லாரும் நம்மளை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சாச்சனா என்னதான் மற்றவங்க கிட்ட மரியாதை இல்லாம பேசினாலும் சில இடங்கள்ல சாச்சனா நல்லா பண்ணியிருக்கா அப்படின்னும் போது அவங்க அப்ரிஷியேட் பண்ணாம இருந்ததே கிடையாது. இங்க குற்றவாளிகளா, அதாவது இங்க தப்பு செய்வது சாச்சனா தான். இவங்க 2 பேருக்கும் நடுவில் அடுத்த வாரத்துக்கான தலைவர் போட்டி நடக்க போகுது. இப்ப எனக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, இன்னைக்கு சாச்சனாவை சேவ் பண்ணிட்டு இவங்களுடைய பிளானிங், விஜய் டிவியினுடைய பிளானிங், சாச்சனாவை சேவ் பண்றாங்க. சேவ் பண்ண பிறகு ஜெஃப்ரிக்கும் சாச்சனாவுக்கும் போட்டி நடக்க போகுது, கேப்டன்ஷிப் போட்டி நடக்க போகுது. இதுல சாச்சனா தான் வின் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. சாச்சனா வின் பண்ணிட்டா அப்படின்னா அடுத்த வாரத்துக்கான தலைவராக சாச்சனா இருப்பாங்க. ஆனா சாச்சனாவை என்ன பண்ண முடியாது, யாராலையும் நாமினேட் பண்ண முடியாது. சாச்சனா தலைவரா மாறிட்டா அப்படின்னா அடுத்த வாரம் அவளுடைய ஆட்டம் என்பது ரொம்ப ஓவரா இருக்கும். அட்ராசிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். இப்ப இந்த அட்ராசிட்டி நடக்கும் பொழுது இருக்கிற எல்லாருக்கும் என்னவாகும், சாச்சனா மேல கோவம் வரும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் மஞ்சரி கேப்டனா இருக்கும்போது போய் பேட்சை கொடுக்குனதா இருக்கட்டும், பூவை வெட்டினதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ஒன்று இந்த பொண்ணு பண்ணியிருக்கியா, இந்த பொண்ணு கேப்டனாக மாறும் பொழுது நிச்சயமா அவங்க அந்த பொண்ணுக்கு எதனா ஒரு அபாயம் பண்ணி கொடுப்பாங்க. அதை இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் நிச்சயமா பண்றதுக்கு தயங்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, தாங்கிட்ட அதிகாரம் இருக்கு அப்படின்னும் போது இந்த பொண்ணுடைய ஆட்டம் ரொம்ப ஓவரா இருக்கும். ஏன்னா அந்த கிச்சன் இன்சார்ஜா அந்த பொண்ணை போட்ட அன்னைக்கு, பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் இருக்கும்போது கிச்சன் இன்சார்ஜா போட்ட அன்னைக்கு எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட்ஸ் ஆளை பார்த்து கொடுத்துச்சு. ஜெஃப்ரினா தோப்புக்காரனை போடு, அது எல்லாமே ஜெஃப்ரி அசால்ட்டா எடுத்துட்டு போயிட்டாப்ல. எதுவுமே சாச்சனா கிட்ட ரியாக்ட் பண்ணவே இல்லை. ஜெஃப்ரி ஏன் ரியாக்ட் பண்ண மாட்டான், ஏன் அதை சாஃப்டா எடுத்துக்கிறான், இன்னமும் சாச்சனா கூட ஏன் நெருங்கி பழகுறான், அதெல்லாம் நமக்கு தெரியல. ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் இந்த முறை கேப்டன் ஆயிட்டாங்க அப்படின்னா அது இன்னும் கூடுதல் திமிரா மாறிடும், கூடுதல் ஹெட்வெயிட்டா மாறிடும். ஸோ
ஏற்கனவே மக்கள் மத்தியில் சாச்சனாவுக்கு ஒரு நல்ல பேர் இல்லை, எல்லாரும் திட்டுறாங்க. ஒரு 1% 2% தான் சாச்சனாவை சப்போர்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க. மற்றபடி எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு கெட்ட பேர் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட் அடுத்த வாரம் கேப்டன் ஆகிட்டாங்க அப்படின்னா அது இன்னும் என்ன ஆகும், மக்கள் மத்தியில் பயங்கரமான ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தும். அந்த பொண்ணுடைய பேர் இன்னமும் டேமேஜ் ஆகும். அதுக்கு அடுத்த வாரம் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் சாச்சனாவை நாமினேட் பண்ணுவாங்க. இதே மாதிரி மக்கள் சாச்சனாவுக்கு ஓட் பண்ணாமல் டேஞ்சர் ஜோனில் வைப்பாங்க. அப்போயும் நீங்கள் சாச்சனாவை காப்பாற்றுவீங்களா? நீங்கள் ஒரு பொண்ணை காப்பாற்றணுன்றது உங்களோட இன்டென்ஷன் கிடையாது. வச்சு அந்த பொண்ணு கிட்ட இருந்து எப்படியெல்லாம் நெகட்டிவ் கண்டென்ட் வாங்க முடியுமோ வாங்கி அந்த பொண்ணு பேரை கெடுத்து வேலை இருக்கேன். இந்த பொண்ணை இந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு எல்லா விதமான நெகட்டிவ் கண்டென்ட்டும் இந்த பொண்ணுகிட்ட இருந்து வாங்கி இருக்க அந்த பொண்ணுடைய பேரை வந்து டேமேஜ் ஆக்கி அடிமட்ட ரேஞ்சுக்கு கொண்டு போய் தான் இந்த பொண்ணை வெளியில் அனுப்புவாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி தான் இப்போ வரைக்கும் இருக்குது. இது திட்டமிட்டு ஒரு பொண்ணுடைய லைஃப்பை கெடுக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. ஏன்னா என்ன சரி ஓகே, அந்த பொண்ணு மேலே மிஸ்டேக் இருக்குது, 100% மிஸ்டேக் இருக்குல்ல, அனுப்பி விட்டுருங்க தயவு செய்து. இப்போ சாசனம் இல்லைன்னா கண்டென்ட் கிடைக்காதா? கண்டென்ட் கொடுக்கறதுக்கு வீட்டுக்குள்ளே நிறைய பேர் இருக்காங்க. இப்போ சாச்சன இடத்துல மஞ்சரி வந்துருவாங்க, அது வேற கதை. ஸோ இப்படி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. ஏன் ஒய் சாச்சனா? ஏன்னா சாச்சனா வீட்டில் வறுமையாக இருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால சம்பாதிக்கட்டும்னு வச்சுருக்கீங்களா? அந்த நல்ல மனசுலாம் நமக்கு கிடையாது. ஒரே நோக்கம் அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து வரக்கூடிய நெகட்டிவ் கண்டென்ட் அது வந்து மக்கள்கிட்ட ஒரு வெறுப்பை வந்து ஏற்படுத்துதுல. இந்த பொண்ணு என்ன பண்ணுது, இந்த பொண்ணு என்ன பேசுது, இந்த பொண்ணு எப்படி திட்டலான்றதுக்காகவே பார்க்கறதுக்கு மக்கள் ரெடியாக இருக்காங்க இப்போ. ஸோ அதன் காரணமாக சாச்சனாவை ஒவ்வொரு முறையும் காப்பாற்றுறாங்க. சரி, சாச்சனாவுக்கு பதிலாக யாரை பலி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாச்சனாவுக்கு பதிலாக பலியாக போகிறது சத்யா. ஏன்னா அன்அஃபிஷியலில் சத்யா தான் சாச்சனாவுக்கு மேலே இருக்காரு. ஆனந்தி கூட பார்த்தீங்கன்னா தப்பிச்சு அப்படியே மேலே போயிட்டாங்க. யார் தான் ஆனந்திக்கு ஓட் பண்ணுறாங்கன்னு தெரில, எதுக்கு ஆனந்திக்கு ஓட் பண்ணுறாங்கன்றதும் தெரில. ஸோ ஆனந்தி வந்து பயங்கரமான ஒரு சேஃபான ஒரு பொசிஷனில் இருக்கிறாங்க. ஆனந்தி சேவ் ஆகிட்டு இப்போ சத்யாவை போட்டு தள்ளுறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. தொடர்ச்சியாக பெண்கள் அணியிலேருந்து தான் ஒருத்தவங்க வெளியில் போயிட்டு இருக்காங்க. இந்த முறை ஆண்கள் அணியிலேருந்து ஒருத்தர் போட்டும். இது முழுக்க சேனலுடைய சுயநலத்துக்காக சாச்சனாவை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மக்களுக்கு இதில் துளி கூட விருப்பமே கிடையாது. மக்கள் ஒரு முறையும் வந்து ஓட் பண்ணுறாங்க, மக்களுடைய ஓட்டை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேது விஜய் டிவி அப்படிங்கிற ஒரு கோபம் மக்களுக்கு இருக்குது. இதுக்கு ரெஸ்பான்சிபிளாக பதில் சொல்ல வேண்டியது விஜய் டிவி தான். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.